ரூபாய் 1.5 கோடி மதிப்பீட்டில் திருநெல்வேலி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 திருக்கோயில்களில் 24 புதிய திட்டப்பணிகள் மற்றும் 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோயில்களில் 15 முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் சேலம் பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கடையாம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாகலூர் சார்பதிவாளர் அலுவலகம் ஆகிய 2 அலுவலகங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். மதிப்பீட்டில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. மண்டபம், மருத்துவ மையம் மற்றும் பொது சுகாதார வளாகம் தொடக்க விழா மற்றும் திறப்பு விழா திருப்பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்போது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பேசுகிறேன். இந்து சமய அறநிலைத்துறை பழனி அருள்மிகு தண்டாயுதபாண சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் பழனியில் 3 கல்லூரிகள் 2 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. 4வதாக தொடங்கப்பட்டுள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒட்டஞ்சத்திரம் என்ற இடத்தில் சுமார் 7.8 ஏக்கர் பரப்பில் 22 கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் கல்லூரி மாணவிகள் சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியோடு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவி கிருத்தியா அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். என் பெயர் கிருத்திகா. நான் ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எங்க பகுதி முழுக்க கிராமங்கள் தான். நாங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னா திண்டுக்கலுக்கோ இல்லைன்னா பழனிக்கோ தான் போய் படிக்கணும். 2021 நம்ம அரசு வந்த பிறகு புதுசா எங்க ஏரியாலேயே மகளிருக்காக ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டி கொடுத்துருக்கீங்க. நாங்க காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி வர்றதால எங்களால சாப்பிட முடியாம இருந்துச்சு. அதனால பாடங்களை கவனிக்க முடியாம இருந்த எங்க கவலைய ஒரு அப்பாவா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. காலை உணவு திட்டத்தையும் அப்புறம் மதியத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. எங்க காலேஜ் ஒரு வாடகை கட்டடத்துலதான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒட்டஞ்சத்திரத்துல லைப்ரரி, லேப், பிளே கிரவுண்டுன்னு பிரம்மாண்டமான கல்லூரியா பல வசதிகளோட கட்டுவதற்கு முதலமைச்சர் ஐயா இன்று அடிக்கல் நாட்டி வச்சிருக்கீங்க. பெண்களுக்கு கல்விதான் முக்கியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்து நீங்க இனி யாரையும் நம்ப வேண்டாம், உங்களை நீங்களே நம்பினா போதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து ஒரு மகளுக்காக அப்பா என்னவெல்லாம் செய்வாரோ அதை எல்லாத்தையுமே குறையாம எங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எங்களுக்காக செய்து கொடுத்துட்டு இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரின் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.